ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 8.1ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா 123 பார் 2/3 அப்படிங்கிறத வந்து நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு அப்போ கீழே இருக்க பேஸ் நம்பரை வந்து என்னன்னு வச்சுக்கிறோம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கு செயின் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ 2/3 இன்டூ எக்ஸ் பவர் 2/3 -1. அப்போ 2/3 -1 வந்து என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணி -1/3 கிடைச்சிரும். அதை வந்து டிவிஷன் கீழே எடுத்தா பிளஸ்ன்னு ஆயிடும். இப்போ 123க்கு நியர்ல இருக்க கியூப் ரூட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நமக்கு பவர்ல என்ன இருக்கு, 1/3 இருக்கு. ஸோ கியூப் ரூட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். கியூப் ரூட் என்னன்னா 5/3, அதாவது 125 இருக்கு. அப்ப அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஜீரோ. இப்போ ஆக்சுவலா எக்ஸ் வேல்யூ என்னது, நமக்கு 123. அதுல இருந்து -125 போட்டோம்னா -2 கிடைச்சிடும். இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ 125 அப்படிங்கிறது என்னது, 5 கியூப் ஆஃப் 2/3. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகி வெளியே வரும்போது எப்படி இருக்கும், 5/2ன்னு இருக்கும். 5/2 அப்படின்னா என்னது, 25. நெக்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸையும் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ 125/3 அப்படின்னா என்னது, இப்போ 5 கியூப் அப்படிங்கறத தான் வந்து நம்ம என்ன எழுதியிருப்போம், கியூப் ரூட் ஆஃப் 125 தான் என்னது, அதுக்கு மீனிங். அப்போ அது 5. அப்போ 2/3 இன்டூ 5 அப்படின்னு ஆயிரும். 2/10 2/15, சாரி. ஓகே. இப்போ நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். ஃபார்முலா ஒன்றும் இல்லை, லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா தான். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஜீரோவையும் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஜீரோவையும் போட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 24.7334. ஓகேவா? இவ்வளவுதான் வந்து அப்ராக்சிமேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.